நல்லா இனி அடுப்பு வேக வைக்கிறது தான் எங்கள் பிரச்சனை. அடுப்பே எரியல, எப்படி கறி வேகும்? அது இப்போ மறுபடியும் எரியுது. ஆன் பட்டன் ஆனில் இருக்கா? கீழே இருந்து மேலே வர 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 ஒவ்வொருத்தவங்களாலேயும் முடியாமல் தண்ணி இல்லாமல் பட்ட கஷ்டம். கீழே இருந்து கொண்டு வந்தேங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த பலாமர சீசனில் எப்போங்கம்மா வரும்? அது வையாச்சியில் வரும். சரி சரி. இன்னுமே இந்த உருள் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் உலக்க, இது உரல். பேசிட்டு அடி ஜாலியாக அதை நினைக்காதீங்க. சரி சரி சரி, விடுங்க விடுங்க விடுங்க. சரிங்க, வரேன். இருங்க இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக கோழி. நீங்கள் போகலையா? ஏண்டா என்னாச்சு சொல்லுங்க. அவரைக்காலாம் போட்டிருக்காங்க. இல்லை இல்லை, தோட்டத்துக்கு போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல. ரொம்ப வேலை செஞ்சுட்டோம். என்ன அப்படின்னா, நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா டைமாக பண்ணி விட்டோம். இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப டென்ட் ஸ்டே வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், எப்படி அதில் டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம இருட்டில் வந்து சமைச்சிட்ருக்கோம். ஆன் பட்டன் ஆனில் இருக்கா? ஏங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க. ஏங்க என்னங்க கொஞ்சோண்டு சாப்பிட்டு போகிறீங்க? சாப்பிடுங்க. ஒரு கண்டி போட்டு நல்லா தான் இருக்குது, சாப்பிடுங்க. ஸோ நாங்கள் எதை பற்றி பேசுகிறதுன்னு நினைக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெக்கிங்லேயே நம்மளுடைய ஒரு நாள் ஃபுல்லாகவே போயிடுச்சு. ஏன்னா கீழேருந்து மேலே வர 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 ஒவ்வொருத்தவங்களாலேயும் முடியாமல் தண்ணி இல்லாமல் பட்ட கஷ்டம். என்ன தப்பு பண்ணேன்னா, இன்னைக்கு காலையிலேருந்து இல்லை நேற்று நைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே 2 சப்பாத்தி தான் சாப்பிட்டோம். இதில் வேறு தண்ணி வேறு எடுத்துகிட்டு வரல. நான் எடுத்துகிட்டு வருவேன், அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க இப்படி 3 பேருமே மாற்றி மாற்றி தண்ணி எடுத்துகிட்டு வரல. கிட்டத்தட்ட செத்து பொழைச்சோம். ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம ட்ரெக் பண்ண ஒரு மவுண்டனுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ தண்ணி இல்லாமல் வந்தது மிகப்பெரிய தப்பு பண்ணி 2 சப்பாத்தியோட வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட நாள் தான் இன்றைக்கி. அண்டு இந்த மலைக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா யாருமே இல்லை அப்படிங்கும்போது எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்ககிட்ட போய் கேட்டோம், சாப்பாடு செஞ்சு தெரியுங்களா அப்படின்னு. ஏன்னா பசிங்க, நம்ம திருட போகலை, பசிக்குதுன்னு சொல்லி கேட்க போனோம். ஸோ ஒரு மாதிரி இதாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் ஓகே, பசிக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்க போகும்போது ஒரே ஒருத்தவங்க வீட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, தம்பி இல்லைப்பா எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. ஆனால் நான் இங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் தரோம், வேணால் நீங்கள் அதை வச்சு எதாவது பண்ணி சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வச்சு இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணது தான் நாட்டுக்கோழி குழம்பு. ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ அழகாக சூப்பராக வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரிசோறு விருந்து சாப்பிட்டுட்ருக்கோம் நடு காட்டுக்குள்ளே உட்காந்து. இங்கே 130 குடும்பம் பக்கத்தில் இருக்காங்க. பட் என்ன அப்படின்னா யாருமே இப்போ ஊருக்குள்ளே இல்லை. எல்லாருமே இந்த ரோடு வசதி இல்லாதனால எல்லாருமே கீழே போயிட்டு விவசாயம் பண்ணியும் குத்தகைக்கு இடம் வாங்கி விவசாயம் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. சிலர் வந்து அவங்க குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக அப்படியே கீழே போயிட்டாங்க. டோட்டலாக இன்றைக்கி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 20 குடும்பம். 20 குடும்பத்துலேயுமே மிஞ்சி போனால் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து ஆடு மேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி வெளியில் போயிட்டாங்க. ஸோ இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம இருக்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா என்ன காரணமாக இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து டென்ட் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதுவும் இங்கேயே இதை சூஸ் பண்ணோம் அப்படின்னா இருக்கிறதுலே ஏதோ ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சரஸாக வந்து ட்ரெக் பண்ணி வர ஒரு பிளேஸு. இங்கே வந்து நம்ம பெர்மிஷன்லாம் கேட்டு தான் இருக்கோம். பட் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுடைய ஓன் ரிஸ்கில் தான் நீங்கள் இருக்கீங்க, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்னாங்க. ஏன்னா இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா ஜங்கிள், இந்த பக்கமும் ஜங்கிள் இருக்குது, சுற்றியுமே டார்க் ஃபாரஸ்ட்டு. இந்த பக்கம் மட்டும்தான் ஊர் இருக்குது. அதுவுமே நம்ம சொன்ன 20 வீடுமே பக்கத்தில் இல்லை. அந்த மலை மேலே ஒன்று, இந்த மலை மேலே ஒன்று அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம தனியாக இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இருக்கோம். ஸோ நம்மளுக்கு பயன்படுத்துகிற மாதிரி எந்த அனிமல்ஸும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன அப்படின்னா என்ன வேணாலும் வரலாம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம், என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ ஸ்டே டியூன். இந்த வீடு தாங்க அண்ணாதுரை ஒரு வீடு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து
ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. அண்ணாதுரைன்னு சொல்லிட்டு அவர் தான் காட்டி விட்டாருங்க. சரி இன்னைக்கு ஏன்டா சொல்லி ஒரு பிளான்ல இருந்தோமா, சாப்பாடு வர கொண்டு வந்து வரும்போதே முடிஞ்சிருச்சு. இது சரி ஹாய். கோழி வேணும் தாரே, நான் இங்கெல்லாம் சாப்பிட சொல்லு, குழம்பு சரியில்லை. இல்லை குழம்புலாம் நீங்கள் செய்ய வேண்டாம், நாங்கள் செஞ்சுக்கிறோம். கோழி ஒன்று வேணும், சட்டி மட்டும் ஒன்று தரீங்களா? சட்டி ஆனால் என்ன சட்டி செய்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வரல. அது என்ன கொடுத்துட்றோம், அமௌண்ட் வேணால் என்ன அமௌண்ட் வேணால் நான் கொடுத்துறேன். ஐயா இல்லை, எங்கள் ஊருக்குள்ள போய் எங்கள் பள்ளிக்கூடத்தில் வச்சுக்கிறீங்களா குழம்பு? ஆமாங்க, அங்கே போய் வச்சுக்கிறதுக்கு டென்ட் வச்சுருக்கோம் வீடு மாதிரி, நாங்கள் அங்கே போட்டு குழம்பு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 3 பேர். கீழேருந்து கொண்டு வந்தேங்க. கொண்டு வரக்காக எல்லாம் சப்பாத்தி கொண்டு வந்தோம், எல்லாம் சாப்பிட்டோம் வந்த டயர்டில். இப்போ நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் அவரை பார்த்தோம். சரி போங்க, கோழியெல்லாம் இருக்குது, அம்மாட்ட சொன்னீங்கன்னா தருவாங்க அப்படின்னாங்க. அவர் தான் சொன்னார், சரி அதை பாத்திரம் வேணாலும் வாங்கிக்கோங்க, அம்மா தருவாங்க அப்படின்னாங்க. கொடுத்தீங்கன்னா அப்படியே அதை ஸ்கூலுக்கு பக்கத்தில் செஞ்சு சாப்பிட்டு அப்படியே. அரிசி வச்சிருக்கீங்களா? அரிசி அதான் அவர்கிட்ட கேட்டிருக்கேங்க, அப்படியே செஞ்சுக்க வேண்டியதாங்க. வச்சு கொடுங்க, அது வேணா சாப்பாடு எங்கள் தம்பி நான் உடம்பு சரியில்லை தம்பி. அப்படிங்களா? சரி விடுங்க, அதை நம்ம ஏதாவது பார்த்துக்கலாம். அவர் அரிசி அவர் தரனாருங்க. உங்கள் பேர் அண்ணாதாட்டு சூர்யாவா? சொன்னாங்க பசங்க நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. உங்கள் பேர்? சூர்யா காவ்யா, ரெண்டுமே யாழ முடியுதே. எத்தனாவது படிக்கிறீங்க? எத்தனாவது? நீங்கள் எந்த ஸ்கூல்லையா படிக்கிறீங்க? இந்த பாப்பாங்களாம் வந்து பையன் கீழே படிக்கிறான். பையன் கீழேங்களா? 8வது படிக்கிறான். 8வதுங்க. சரி, எங்கள் பையன் எடுத்துக்கிறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். இனிமே இந்த உருள் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. உருள் உலக்கண்ணா. இதுதான் உலக்க, இது உரல். அதான் உலக்கி தான் நான் நல்லா கேட்குறேன். அடாடாடாடா என்னமா அடிக்கிறேன். இந்த இது இனிமேல் இதை வச்சு அடிக்கிறாங்க பாருங்க. போய் நாங்கள் அதை செய்யணுமே. இது இப்போவும் இதுதாங்க கீழே. ஆமாம், நீங்கள் கீழே கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்கேயே செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்துக்கு நம்ம தேவையான செஞ்சுக்கலாம். அதான் அதான். இதில் என்னெல்லாம் இடிப்பீங்க? இதுதான் அந்த சாமான் பண்ணி அந்த இதெல்லாம் கத்துறது. சரி சரி சரி. மசாலா ஐட்டம். மசாலா சீரகமாக அடிச்சுக்கலாம். அதான் அதான். இது வேற இது வேறங்களா? இதில் தான் இடிப்பீங்களா? அதில் சாம கத்துறது, இது இந்த சீரகம் நுணுக்கிறது. அப்படிங்களா? இது ஜீரகம் நுணுக்கிறதா? நல்லா இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் இதில் பொடியை வாங்கி சமைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆமாம், வேறு எதுவும் குத்தக்கூடாது. குத்தக்கூடாதா? படு பயங்கரமாக இருக்கு அந்த கிராமத்து வாழ்க்கை. அப்படியே இருக்குல்ல? ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து இங்கே ஒரு இதை போட்டு தலைகணி போட்டு படுத்தா அவ்வளோ அருமையாக தூக்கம் வரும் திண்ணையில். அங்கே எதுங்க இங்கே போட்டாலும் நல்லா தூங்கிடலாம். இங்கே கீழே ஓடுறது திண்ணையில் போட்டு படுத்துக்கலாம்ல. நம்ம வீட்டில் பெட்டு கிட்டு போடு. ஆமாம், அது பழக்கி வச்சுருக்காங்க அப்படியே. வா, ரோஸில் வச்சுருக்காங்க பாருங்க. அங்கே பாருங்க, இங்கே வந்து இங்கே தான் அப்படியே நியாயமெல்லாம் பேசிட்டு அப்படியே ஜாலியாக அப்படியே வந்துட்டு போவாங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. ஏன் அருண், இப்போல்லாம் இங்கெல்லாம் அங்கெல்லாம் இந்த திண்ணையெல்லாம் இல்லைல்ல? ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி திண்ணையெல்லாம் இருந்திருக்கு. செமையாக இருக்கு. ஒரு ஒன்றும் பண்ணாது புதுசாக இருக்குனால அப்படி பண்ணுது. நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். சரிங்களா? வீடியோவில் வரமாட்டீங்களா? ஏங்க நாய்க்கு நாயின் தாங்க பேர். சரிங்க. மனுஷன் இது கூட செய்யணும். நம்ம ஒரு மாட்டமாக இருக்கும். நான் வந்து இந்த வாட்டவனை காட்டினது அதை நினைக்காதீங்க. சரி சரி சரி, விடுங்க. சரிங்க, வரேங்க. சரியெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. சரிங்க. சாப்பிட்டா பொறுமையாக எல்லாம் அந்த நடுவுரு கிடுவுருன்றாங்க. கீழே ஆற்றுல ஒரு தடம் போகுது, இறங்கலாங்களாங்க. சரிங்க. அதெல்லாம் சாப்பிட்டு காலையில் கூட
அந்த மேலபடியெல்லாம் ஏற்றிருக்கானுங்க. சரி. அந்த செடிங்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு அழகாக போய் அதுவே போய் அங்கே அந்த ஊரை பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஊரை பார்த்து இப்படி வந்து பெருமாள் கோயில் போகிறீங்க. சரிங்க. பெரிய இது மேலூர் எங்கேங்க இருக்குது? மேலூர் இங்கே தான், பெருமாள் கோயில் தாண்டி தான் இருக்குங்க. இங்கே வந்து தான் நம்ம காடு வந்து தான் இதுக்குள்ளே வந்து 3 கிராமம் இருக்குங்களா? காடு வந்து அந்த பாடியில் ஏரியா வேணும். சரி. இதில் போயிட்டா 3 கிராமம் இருக்குங்களா? ஆமாம். சரிங்க தாத்தா, ஏதாவது போய் செஞ்சு சாப்பிட்றேங்க. சரி வரேங்க. பொரிச்சு வேணால் சாப்பிட்லாம். இருங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஏங்க மேலே அந்த பக்கம் விளைஞ்சிருக்கு பாருங்க, அதை எடுங்க. சும்மா போட்டு அங்கே போயிட்டு சரி போதும். ஐயோ நெல்லிக்காய் பாருங்க. ஓகேங்க, நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக கோழி அப்புறம் அரிசி இதெல்லாமே வந்து கேட்டோம். பாவம் பார்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம அன்றைக்கி போய் நம்மளே செஞ்சு சாப்பிட போகிறோம். அது எப்படி செய்கிறோம் அப்படின்றத அப்புறமா பாருங்கள். டே நீ இன்னும் இங்கே போகலையா? இவ்வளோ தூரம் வரணும், யார் வர்றது? நானும் வரமாட்டேன். என்னது என்ன? ரைட்லேயே போங்க. கீழூர் ஊர் தான், அவ்வளோதான். ஏண்டா என்னாச்சு சொல்லுங்க. அவரைக்காலாம் போட்டிருக்காங்க பாரு. யாருமே இல்லை, எல்லாருமே வெளியில் போயிட்டாங்களாட்டுங்க. இல்லை தோட்டத்துக்கு போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல. ஆமாம், பாதி பேரெல்லாம் கீழே தான் போயிருக்காங்க. பாருங்கள், டென்ட்டு போடுறது எவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அங்கே இங்கேயே தண்ணி இருக்குது பாருங்க. அதான் இருக்குதுன்னு சொன்னால் கேட்டேன். ஏன்னா மேலூர் கிளைன்னு போட்டிருக்காங்க, மேலூர் கிளை அஞ்சல்னு போட்டிருக்காங்க. வாங்க பார்த்துக்கலாம். ஸ்கூல் அங்கே இருக்குங்க, போஸ்ட் ஆஃபீஸு. அதுக்குள்ள தான் இங்கே உட்காந்துருந்தாங்க. அதுதான் ஸ்கூலு. பழங்குடியினர் உள்ளூர் போட்டிருக்காங்க. பழங்குடியினர், அதில் இவங்க மலைவாழ் மக்கள். அது எப்படி வரும்? ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம், தாமங்கல் பாராளுமன்ற உறுப்பினர். இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பண்ணியிருக்காங்க. எல்இடி கோபுர விளக்கா? சரிங்க. ஏண்டா இதில் ஒரு ப்ளசண்ட் பாருங்கள். ஸ்கூலு இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்புறம் இந்த இது இருக்குது, கோவில் வச்சுருக்காங்க. அப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியலையே. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வேலை செஞ்சுட்டோம். என்ன அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. சப்பாத்தி சாப்பிட்டதை பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு.
சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இங்கே இருக்கிறவங்க யாராவது சமைச்சு தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் வீட்டில் இருந்தாங்க. மற்றவங்களும் வந்து ஆடு மேய்க்கிறது இந்த மாதிரி வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு அக்கா மட்டும் வீட்டில் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பையனை வந்து நாங்கள் கீழே பார்த்தோம். இங்கே போங்க அம்மா இருக்காங்க செஞ்சு தருவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் போய் கேட்டதுக்கு அந்த அக்கா இருந்துட்டு, தம்பி நான் உடம்பு சரியில்லை, எனக்கு நான் நல்லா இருந்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தந்துருப்பேன்ப்பா அப்படின்னாங்க. சரிங்கக்கா பரவாயில்லைங்கக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கக்கா அப்படின்னோம். அப்புறம் அவங்கன்னு சொன்னாங்க, சரிப்பா நான் வேணால் பொருளெல்லாம் தரேன், நம்மக்கிட்ட கோழி கூட இருக்குது, நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்களும் யோசிச்சு எப்பட்றா நம்ம சமையல் செய்கிறது அப்படின்னு. பட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, அங்கே என்ன கிடைக்குதோ அதை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் நாங்கள் வந்து சரி ஓகேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்தோடனே சரி அரிசி என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது ஒரு ஐயா இருந்தார். ஸோ அவர்கிட்ட வந்து ஐயங்கிட்ட வந்து ஒரு 2 படி அரிசி வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாமே வந்து ஃப்ரீயாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். ஏன்னா அவங்களும் இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் கீழே இறங்கி போகணும், கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறோம். ஸோ நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோமோ அது எல்லாமே அவங்க படணும் அப்படின்றதுனால ஓகே நம்ம வந்து காசு கொடுத்தே வாங்கிக்கலாம் அப்படின்னு மேக்ஸிமம் எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கோம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கோழியெல்லாம் பார்த்திங்கன்னா கைமா பண்ணி விட்டோம். ஸோ நிறைய போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கைமா பண்ணியிருக்கோம். ஸோ அடுப்பில் வந்து சாப்பாடு வந்துட்டுருக்கு. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே நைட்டு ஸ்டே பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு பகுதி அப்படின்னு மேபி சொல்லலாம். பட் நம்மளுக்கு இதான் ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால இதை சேஃபான பகுதி அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பக்கம் மட்டும்தான் ஒரே ஸ்கூல் இருக்குது. ஏதாவது அங்கே பிரச்சனை அப்படின்னா இந்த பக்கம் ஓடி வந்துடுவோம். ஏன்னா அந்த டென்ட் இங்கே இந்த இடத்துல போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டென்ட்டு போடுறதுக்கு இந்த பக்கம் காடு, அந்த பக்கம் காடு, எல்லா பக்கமும் காடு. இங்கே மட்டும்தான் ஸ்பேஸ் இருக்குது. ஏன்னா அவங்க சொன்னாங்க நீங்கள் அந்த பக்கம் எங்கேயாவது போட்டுக்கோங்க, ஆனால் ஏதாவது ப்ராப்ளம்னா அது உங்களுடைய ஓன் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. நாங்களும் சரி என்ன பண்ணுறது, இந்நேரத்தில் கீழே இறங்கி போனோம்னா அதை விட ஏதாவது டேஞ்சரான ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரலாம் அப்படின்றதுனால நாங்கள் எதையுமே இது பண்ணல, ரிஸ்க் எடுக்கல முக்கியமாக. சரி ஓகே ரிஸ்க்கு இங்கேயே எடுத்துக்கலாம், திடீர்னு ஏதாவதுனா கூட பக்கத்தில் மேபி இந்த வில்லேஜில் வந்து 120க்கு மேற்பட்ட வீடுகள் இருக்குது, குடும்பங்கள் இருந்துச்சு. ஆனால் நவடேஸ் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா ஒரு 20 தான் இருக்காங்களாமா. ஏன்னா எல்லாமே வந்து அவங்களுடைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுக்காக கீழே போயிட்டாங்க. ஸோ கீழே கூட்டிகிட்டு போய் அவங்கள குழந்தைங்கள வந்து படிக்க வைக்கிறதுக்காகவும் கீழே போயிட்டு நிறைய இடத்துல விவசாயம் பண்ணுறதுக்காகவும் கீழே போயிட்டாங்க அப்படின்றாங்க. இந்த இடத்துக்கு வந்து ரோடு போட்டதுக்கப்புறம் அவங்களாம் வந்துடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெறும் 20 குடும்பம் தான். அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே இது நம்மளை சுற்றி இல்லை அங்கங்கே அப்படி இப்படி இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நைட்டு நம்ம எப்படி அட்வென்ச்சரஸாக இதில் வந்து ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு டென்ட் ஸ்டே, அதுவும் ஒரு ஜங்கிளில் டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து ஒரு மாதிரி பதட்டமாகவும் இருக்குது. ஓகே ஒரு மாதிரி அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து டென்ட்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த டென்ட்டை வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் டைம் லேப்ஸில் பார்ப்பீங்க. டென்ட் ஸ்டே வந்து இன்றைக்கி நைட் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், எப்படி அதில் டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து
நம்ம வந்து அடுத்தடுத்த vlogல பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து புது விதமாக இருக்கும் அப்படின்ற நம்புகிறோம். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ டென்ட் ஸ்டே அண்ட் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வந்து அப்படியே அடுத்தது பார்த்துட்டாங்க. ஸோ அவங்க வந்து டென்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாப்பாடு வடிச்சிடலாங்க. சாப்பாடு வந்துருச்சு. ஆனால் சாப்பாடு ரேஷன் அரிசிங்க. ஸோ இவங்களுக்கு ரேஷனில் போகிற அரிசி தான் இருக்கும், கரெக்டு தான். பட் அதுக்கே 100 ரூபா கொடுத்து வாங்கணும். அதுதான் ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குதுங்க. சாப்பாடு வந்தது ஒரு மாதிரி கொல 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 கொலன்னு இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல சாப்பிடும்போது. இதில் அப்படியே கையில் வேறு தண்ணி வேறு ஊற்றிடுச்சு. நான் நார்மலாக கவுக்குற மாதிரி டவக்குன்னு கவுத்து விட்டேன். வர பார்த்தா பொலன்னு குழந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 2 டென்ட்டும் போட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி அதுக்கு அந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ 2 அண்ட் நான் தான் ரொம்ப பாடாக பட்டுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புகையில் இப்போ போட்டு கொளுத்துன்னு கொளுத்துது. கிட்டத்தட்ட நம்ம கறி வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த தண்ணியில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்படியே தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சு அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு இந்த கறியை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா பரட்டிட்டு அப்புறமா தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம இதில் வேக வச்சோம் பார்த்திங்களா, அந்த தண்ணி வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கிரேவியான கிரேவி, செமி கிரேவினா செமி கிரேவி, இல்லை வந்து ட்ரையாக வேணுன்னா ட்ரையாக எப்படி வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அதனால தான் வேக வச்சுட்ருக்கோம். எப்போவுமே உப்புமே மஞ்சத்தூளும் போட்டு அப்படியே வேக வச்சுட்டு அதனோட சூப் எடுத்து குடிக்கும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வில்லேஜ் குக்கிங் மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படியே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படியே நம்மளுடைய நண்பர்கள் அப்படியே எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம இதை இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம இருட்டில் வந்து சமைச்சிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றது சாப்பிடும்போது தான் தெரியும். அதனால் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் ஒரு கமெண்ட் பார்த்தோம். உண்மையாகவே பார்க்கும்போது நல்லா இருக்குண்ணே. இவர் என்னென்னோ எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கிறாரு. அந்த ஒரு கேரட் மட்டும் கொடுண்ணே. நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், இந்த ஆருயிர் நண்பன் நல்ல உள்ளம். அதான் கேரட் கிடச்சிச்சா வேறு ஒரு கேரட் கொடுத்துருக்காங்க காலையில். ஒரு கேரட் அடுப்பே எரியல, எப்படி கறி வேகும்? இல்லை அதுலேயே கொஞ்சம் இங்கே பாரு, நான் கொதிக்குது பண்ணா அது இப்போ மறுபடியும் எரியுது. சிம்மில் இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ இதுதான் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ பண்ணா செமையாக தெரியுது இப்போ. ஸோ நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு, டென்ட்டு ஒரு சைடில் இருக்குது, நாங்கள் வந்து சமையல் செஞ்சுட்ருக்கோம். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு டென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட போகிறோம். இந்த புயலுக்கு மத்தியில் நாங்கள் படாத பாடுபடுறோம். இதில் வேறு கஞ்சி தண்ணி வேறு 2 கையிலையுமே ஊற்றிருச்சு, வேறு உயிரே போயிடுச்சு. அது எப்போ கொப்பளமாக கூட தெரியாமல் வேலையை செஞ்சிட்ருக்குறோம். ஏன்னா காலையிலேருந்து நாங்கள் சாப்பிட்டது, காலையிலேருந்து இல்லை நேற்று நைட்லேருந்தே கால்குலேட் பண்ணி பார்த்தா நாங்கள் சாப்பிட்டது 2 சப்பாத்தி, அவ்வளோதான். வேறு எதுவுமே இல்லை. இத்தனை மலை ஏறி வந்து இங்கே நின்று ஸ்டாகாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏதோ ஒரு வெறி சாப்பிட்ருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வெறினால சாப்பிட்டுட்ருக்கோம். சாரி செஞ்சிட்ருக்கோம். சாப்பிடும்போது விலாகை கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம்ல, நம்மளோட 10 பேர் பார்ப்பாங்க, 10 பேருமே சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, நம்ம பிடிச்சிருக்கிறவங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்புறமா சாப்பிடும்போது விலாக் பண்ணுறோம். 5 நிமிஷம் நல்லா எரிச்சு விடுங்க. நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இனி இது வேகலை, இருக்கிறத எல்லாத்தையும் போட்டு குப்புன்னு எரிங்க 5 நிமிஷம். அந்த தண்ணி நல்லா சுண்டணும். ஓகே, எடுத்துகிட்டு போகிற அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூள் கொஞ்சம் போட்டுறோம், யாருக்கும் தெரியாமல் போட்டு விட்ருவோம். சாம்பார் தூள் தானே கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாம் போகிற போகில் என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் தெரிக்குது. லூஸ் மோஷன் புட்டிங் விட்டுட்டு போட்டு நாளைக்கு மேலே போகணுங்க. ஒரு 3 மலைய ட்ரைபல்ஸ் வந்து பேகையாக தூக்க விட்றீங்க. பேகை நல்லா இனி அடுப்பு வேக வைக்கிறது தான் எங்கள் பிரச்சனை. நான் வந்துடணும். குருமிளகு போட வேண்டாமா? சூப்பர், அதெல்லாம் வேண்டாம். இப்போ கொதிக்குது பாருங்க, என்ன கொதிக்குன்னு. வாவ், இப்போ தான் நல்லா இருக்கு.
ஏங்க அவர் அந்த இன்னும் அவர் விடலை. ஸோ ஃபைனலி நம்மளுடைய சிக்கன் குழம்பும் இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ என்னை போய் ஒரு பிடி பிடிச்சி பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ஒவ்வொரு இதையும் போய் பார்க்கலாம். நண்பா இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி விடுங்க, தயவு செஞ்சு ஊற்றி விட்ருங்க. ஏன்னா நைட்டுக்கு அங்கே எங்கேயாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது தேவையில்லாத விஷயம். அது தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி பறந்துடும். சரிங்க, அப்படியே நம்ம டென்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அம்மா இந்நேரம் எல்லாம் பொழந்துருக்கு. ஏய் ஸோ இதுதாங்க நம்மளுடைய டென்ட். இதுதான். இதில் 2 பேரா? இல்லை, அவன் ஒருத்தன் மட்டும் லக்கேஜெலாம் வச்சுக்கிட்டோம். சரி, ஓகே, சரிங்களா? நான் என்னோட லக்கேஜ் இங்கே வச்சுக்கிறேன். தலைக்கு கொஞ்சம் ஏங்க சட்டிலாம் கூட இந்த பக்கம் சைடில் வச்சுக்கலாங்க. இது க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? நீங்கள் அதுக்குள்ளே தானே படுத்துருப்பீங்க. இதில் 2 பேர் படுத்துட்டு அவனோட அதில் உள்ள கடைசியில் வச்சா அவன் தாராளமாக படுத்துக்கோங்க. ஒரு ஓரத்தில் எல்லாம் லக்கேஜ் வச்சிடலாங்க அவனதில். ஏன் அது இருக்கிறது போதுமே, 3 பேருக்கு தானே போதும். சரி, இது இலை கொடுங்க. ஏய் செமப்பா. ஓகேண்ணா. அப்படி அண்ணா இந்த ஒரு பேக் அங்கே தூக்கி போனேன். இதில் துணி இருக்குது, அதை எடுத்து தூக்கி போகணும். அண்ணா சாப்பிட்டு முடிச்சு சொல்லுண்ணா. அவர் அப்படி ஆரம்பிச்சுக்குவாரு, நம்ம உட்காந்து சாப்பிடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் டென்ட்டு போட்டிருக்கிற இடத்த பாருங்கள். இங்கே ஒரு டென்ட் இருக்குது, அங்கே ஒரு டென்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 டென்ட்டுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து கோவை அவுட்டோர்ஸ் அவர் இருக்கார், நானும் டார்க் நைட் ரைடர்ஸ் அவரும் இதில் இருக்கோம். ஸோ இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஏரியாவே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப ரொம்ப கருகுமுன்னு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காட்டில் இருந்தால் இங்கே மட்டும் ஒரு லைட் எரியுது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு தெரியும். ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் இங்கே போட்டிருக்கிறதுனால சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கும்முருட்டாக தான் இருக்குது, ஏன்னா இங்கே பயங்கரமாக திக் ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கனாலும் கும்முருட்டாக தான் இருக்கும், ஏன்னா இதுவுமே திக் ஃபாரஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுது, என்னென்னா இவங்க மட்டும்தான் தெரியுறாங்க. எங்கடா காணா? இவங்க அது கூட மறைஞ்சிருச்சுங்க. இப்போ தாங்க பார்த்தேன், நிலா போயிடுச்சுங்க. ஐயோ, இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா திக் ஃபாரஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து நைட் விஷன் கேமரா ஓரளவுக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ ஹியர் அண்ட் தேர் ஏதாவது கொஞ்சம் லைட்டு வந்து இங்கே மேலே அடிக்கிற லைட்டு மட்டும்தான் தெரியுதுங்க. எவ்வா இன்றைக்கி நாங்கள் இதில் எப்படி தூங்கி எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு தெரில, ஏன்னா இப்போயே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ டைம் பார்த்திங்கன்னா மணி 11 ஆக போகுது. ஸோ இந்த 11 மணிக்கு நம்ம இந்த டென்ட்டுக்குள்ளே போய் மறுபடியும் படுத்து தூங்குவோம். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டார்க் நைட் ரைடா என்ன பண்ணுறீங்க? மெடிடேட் பண்ணுறீங்களா? ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிற டென்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எங்களுக்கு நல்லா செட் ஆகிக்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோவை அவுட்டோர்ஸ் அவருடைய டென்ட் இருக்குது. அவர் பாருங்கள் மூஞ்சி மட்டும் தெரியும். ஸோ இந்த பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி தூங்க போகிற. காற்று பாருங்கள் இப்போவே பயங்கரமாக அடிக்குது, சில்லுன்னு தான் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சில்லுன்னு காற்றடிச்சிட்ருக்கு இப்போது. ஸோ இன்றைக்கி எப்படி இரவு அமைய போகுது அப்படின்றது தெரியல. ஓகே, ஆமாம், நடு ராத்திரி, நடுக்காடு, நடு இரவு. நியூஸ் அடைக்குதா? இல்லை இல்லைங்க, ஃபுல்லாக வேண்டாம். ஏதாவது நாய்க்கு இது உள்ள இது இது வரைக்கும் விட்டுருங்க. பார்த்துங்களா? ஓகே, காற்று வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஓகே, சரி, ஓகே, தூங்கலாங்க. டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆமாம் பிரதர், கண்டிப்பாக. ஓகேங்க, அப்படியே தூங்குறோம். டென்ட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்காச்சும் கொஞ்சம் நேரமாக தூங்கலான்னு பார்த்தா டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ தூங்கிட்டு மறுபடியும் காலையில் எழுந்திரிச்சு மறுபடியும் அடுத்த பிளேஸுக்கு வேறு போகணுங்க. அது அதுக்கு மேலே இருக்குது. இன்றைக்கி 2 லக்கேஜ் தூக்கிட்டு வந்ததுனால என்னால் இடுப்பு வலி, ஷோல்ட்ரு வலி, என்னால் தாங்கவே முடியலைங்க.
பனி இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு மாதிரி மூச்சு அடைக்குது. ஸோ எப்படி இருக்க போகுது, என்ன இருக்க போகுது அப்படின்றது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் 2 பேரும் தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். 2 பேர் நல்லா தாராளமாக தூங்கலாம். இன்னும் ஒரு ஆள் கூட தூங்கலாம். இன்னொரு ஆள் தூங்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுடைய லக்கேஜில் ஒரு சைடில் வச்சுட்டு 2 பேரும் நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்குற மாதிரி தான் டென்ட் வாங்கியிருக்குது. தார்பாய் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும். பெட் போட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம். ஸோ இது எவ்வளோ நண்பா வந்துச்சு? இது 3000 3000 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம ஃப்யூச்சரில் நம்மளும் அப்டேட் பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு வந்து போக போகிறோம். கண்டிப்பாக அதுக்கெல்லாம் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எங்கேயுமே ரூம் இல்லைன்னா கூட ஒரு பெட்ரோல் பங்கில் கேட்டாச்சு நம்ம இது பண்ணி ஸ்டே பண்ணலாம். ஸோ அதெல்லாம் ஒரு பிளான் இருக்குது. நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிக்கலன்னா கேவலமாக திட்டிட்டு அப்படியே விட்டீங்கன்னு உடஞ்சிருச்சு. நீங்கள் தான் தள்ளி விட்டீங்களா? காற்றுக்கு தள்ளிச்சுங்க. ஓ கரெக்டு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உண்மையிலே தூங்குறோம். செம்ம டயர்டாக இருக்குது. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 o'clock ஆச்சு மார்னிங். ஸோ திடீர்னு பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி உள்ள டென்ட்டுக்குள்ளே மழை வருமா அப்படின்றது தெரில. ஃபஸ்ட் டைம் டென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஆனால் ஃபஸ்ட் நாளே மழையில் மாட்டிக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் டென்ட்டுக்குள்ளேருந்து. கேட்குது, ஆனால் யாருக்குமே தெரியல. நான் திடீர்னு பார்த்தா மழை வந்துட்டு இருந்தது, அதை எழுந்திரிச்சிட்டேன். மறுபடியும் மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்க நினைக்கிறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் மழை. ஸோ டென்ட்டுக்குள்ளே தண்ணி வருதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். அதை க்ளோஸ் பண்ண முடியுமா? பார்த்து கிழிஞ்சிட்டு போகுது. இது ரெயின் லேயர் இல்லையா? இருந்தாலும் உள்ளே வருமா தண்ணி? வருதா? இல்லை வரல. தண்ணி உள்ளே வரல. லைட்டாக வருது. அடியில் தண்ணி இப்போ லீக் ஆகி இந்த பக்கமாக வருதுங்க. அது அந்த ஸ்டிச்சஸும் இருக்குல்ல, அது வழியா அப்படியே அதில் தண்ணி வரும். நண்பா கிழிஞ்சிட்டு போகுது. இவ்வளோ தூரம் இருக்கு. ஆனால் இதுதான் ரெயின் லேயரு. இப்போ போடுங்க மேலே. இவ்வளோ தூரம் போடணும். நிறைய பேர் சொல்ல மாட்டீங்களா? அப்பப்போ இது ஆஃப் ஆயிடுது. இதுதான் லைட் பேட்டரி தள்ளி சார்ஜ் இல்லை. எப்படி எழுந்திரிச்சிங்க? மழை வந்த போது எழுந்திரிச்சிட்டேன். எப்போ வந்துச்சு? இப்போ தான் வந்துச்சு. மழை வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மழை கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, இன்னைக்காச்சும் நல்லா தூங்கலான்னு பார்த்தா இன்றைக்கி மழை வந்து இப்படி பண்ணுதுங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. தண்ணி உள்ளே வருதா இல்லைன்னு மட்டும் பார்க்குறோம். ஆனால் இதுக்கப்புறம் தூக்கம் வராதுங்க எப்படியா இருந்தாலும். இந்த லைட்டு வேறு ஆஃப் ஆகாமல் போகுது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மழை போய் பனி அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மூக்கெல்லாமே பயங்கரமாக அடிச்சுக்கிச்சு. காற்று பயங்கரமாக அடிக்குதுங்க. இதுக்குள்ளெல்லாம் இது ஆக்சுவலாக வெறும் மழைக்கு மட்டும்தான் இதாகுங்கள. பனியெல்லாம் பயங்கரமாக கொட்டுதுங்க. இவர் அப்படியே வச்சுட்டு போது தூங்கிட்டாரு. நம்ம எதுவுமே பார்த்துலங்க, அப்படியே படுத்துருக்கோம். முடியல, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்க ட்ரை பண்ணுறேன், முடியல.
ஸோ இது வந்து ஒரு தனி வகையான டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் பனி தான் ரொம்ப ஓவராக இருக்குங்க. சரிங்க, ஓகே விடு. இது வேறு ஆஃப் ஆயிடுது. முடிஞ்சதுக்கப்புறமே ப்ளாக் பண்ணுறேன், ஆனால் முடியல. ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு விடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஸோ மழையெல்லாம் பாருங்களேன். ஸோ டென்ட்டுக்கு மேலே அப்படியே மழையெல்லாம் இருக்குது. ரொம்ப ஹெவியாக இருந்திருந்ததுன்னா உள்ளே ஒரு வேளை லீக் ஆகிடுச்சு இருக்கான்னு பார்த்துருக்கலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இங்கெல்லாம் தண்ணி தான். இது அது இல்லை, உள்ளே தான் தண்ணி வரல. இதுக்குள்ளே வந்துருக்க தண்ணி. நாங்கள் தூங்குற இடத்துல தண்ணி வரல, இதுக்குள்ளே தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வாவ், இந்த இதே சூப்பராக இருக்குங்க. இந்த 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 இதே சூப்பராக இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு. ஸோ நாங்கள் எப்படி படுத்திருந்தோன்னா, ஸோ இந்த சின்ன ஒரு குடிலுக்குள்ளே தான் படுத்திருந்தோம். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம வெளியில் வர்றதுக்கு முன்னாடியே பேசிடலான்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக எப்படி இருந்தது அப்படின்னா, நானும் அவரும் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வரல. நான் வந்து ஊர்லேருந்து வந்தனால அப்படியே வந்துட்டேன். அப்படியே அருண் வந்து எடுத்துகிட்டு வந்துருந்தார். அவரு கமுக்கமாக நல்லா கதகதப்பாக படுத்துருக்காரு. பட் எங்களால் படுக்கவே முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா ஒரு மிட் நைட்டில் பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2-3 மணி அந்த டைமில் வந்து மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எங்களால் என்ன பண்ணுறதுனே தெரியல. மழை வந்து தண்ணி உள்ளே வந்துருமோன்னு ஒரு பயம் வேறு. ஸோ அப்புறம் கொஞ்சம் போக 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 பார்த்திங்கன்னா மழை குறைஞ்சிருச்சு. காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சு பார்த்திங்களா. ஸோ இதை விட பயங்கரமாக காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு குளிர் தாங்கவே முடியல. ஸோ இன்றைக்கி டென்ட் ஸ்டே வந்து சம்திங், ஒருவேளை இந்த டென்ட் இல்லைன்னா எங்களால் இந்தளவுக்கு கூட கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்துருக்க முடியாது. ஸோ டென்ட்டு வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்றத இந்த இதில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அதனுடைய ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டென்ட்டு ஸ்டே பண்ணி அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது அப்படின்றது நிறைய பேருடைய வீடியோஸில் பார்த்துருப்போம். என்னடா அங்கேருந்து இங்கேருந்து விழுகுறீங்க, நிறைய பேருடைய வீடியோஸில் பார்த்துருப்போம். பட் இப்போ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது சம்திங் சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ். இனி வந்து இதை விட பயங்கரமான மிஸ்டியான பிளேசஸ் போகிறதுக்கு ஒரு பெரிய பிளானே போட்டுட்ருக்கோம். ஸோ அங்கெல்லாம் போகும்போது இதை விட இந்த டென்ட்டோடைய யூசேஜ் நல்லாயிருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க, நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே வெளியில் போய்ட்டு உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு காட்டுறேன். ஆனால் மழை பெஞ்சிருக்குங்க பயங்கரமாக. அங்கே பாருங்கள், இதுலேயே உங்களுக்கு அந்த பழைய துளிகள்லாம் தெரியும் பாருங்கள். அப்பா, நான் ஆக்சுவலாக நைட்டு வந்துட்டு இதெல்லாம் எடுத்தேங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா வீடியோவை ரெக்கார்ட் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டேன். உள்ளே போயிட்டு பார்க்குறேன் இதாகிடுச்சு. ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லாம் இது தாங்க. அருண் எந்திரிச்சிட்டிங்களா? குட் மார்னிங் சொல்லுங்கள். கிளம்பலாம் வாங்க. மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ஏரியாவை அப்படியே ஒரு தடவை கிளான்ஸ் அப்படியே காட்டிடலான்ட்டு. உண்மையிலுமே எங்களுக்கு எப்படி இருந்ததுனாங்க, இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு பர்சனலாக, ஏன்னா நம்ம வந்து பெட்ஷீட் எதுவுமே கொண்டு வரலையா. ஸோ அதனால் வேறு மாதிரி தரமாக இருந்தது எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன் அப்படி இருந்தது அப்படின்னா, பயங்கரமான குளிர் மழை அப்படின்னு இருந்தது. பட் இது நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது. குளிர் இருக்குன்னு சொன்னாங்க, பட் மழை இடையில வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ மழை வந்தனால இன்றைக்கி வந்து தரமாக இருந்துச்சு எனக்கு. ஆனால் குளிரில் அப்படியே உரைச்சிக்கிட்டே அப்படியே சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அம்மா என்னங்க ஒரு மாதிரி கோல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம நேற்று கடைச்ச தண்ணியெல்லாம் குடிச்சிட்டோம். அதனாலே நைட்டில் இருமலும் இருந்துச்சுங்க. ஸோ நம்ம இங்கே இருந்துட்டு இந்த வழியில் மறுபடியும் இந்த ஊருக்கு கீழே இறங்கி போகணும்லாமா. கீழே இறங்கி போயிட்டு அந்த சைடில் வந்து நடுவூராக என்ன ஒரு இது சொல்லியிருந்தாங்க, நடுவளவா ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஊர், இதுக்குள்ளே இன்னும் ஒரு 3 வில்லேஜஸ் இருக்குங்களாமா. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி வந்து ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து மறுபடியும் இதே ஊருக்கு வரணும். இந்த ஊருக்கு வந்துட்டு மறுபடியும் இங்கேருந்து மேலூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. மேலூரில் பார்த்திங்கன்னா நிறையா மக்கள் இருக்காங்களா. அவங்களுக்கும் இதே தான் வழி.
ஆக்சுவலாக இந்த ஊர்லேருந்து மறுபடியும் மேலூர் போகிறதுக்கு அவங்களுக்கு 1 hour, நமக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்றது தெரியாது. ஸோ மறுபடியும் மலைப்பாதைகள் தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ அந்த மலைப்பாதைகளை நோக்கி தான் இப்போ நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். அண்ட் நம்மளுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே போனால் எப்படி குளிர போகுது அப்படின்றது கூட தெரியாமல் என்னது இங்கேயே பயங்கரமாக குளிருது ஃப்ரெண்ட்ஸ். டு பி ஃப்ராங்க், இங்கே வந்து மிஸ்ட்டு இப்போதைக்கு எங்களை சுற்றி மிஸ்ட்டு தெரியல, பட் சுற்றி இருக்குது. அங்கேருந்து இந்த ஃபாரஸ்ட்லாம் தெரியுது, ஆனால் நமக்கு பின்னாடி பாருங்களேன். ஸோ இந்த மரத்தை தாண்டிச்சினாலே அங்கே மிஸ்டியாக இருக்குது. அப்படியே சுற்றியும் மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. நம்ம இருக்கிற ஏரியா மட்டும்தான் இப்போ கொஞ்சம் கிளியராக இருக்குது. ஏன்னா காற்று வேறு சிலுசிலுன்னு வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் மிஸ்டின்னு கொஞ்சம் நேரத்தில் வந்துடும்னு நினைக்கிறோம். ஸோ இந்த ஏரியா எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மிஸ்டெல்லாம் கவர் ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த மலைத்தொடர்களோடைய அந்த எட்ஜில் போய் அங்கே லாஸ்ட்டில் இருந்து அங்கேருந்து நம்ம ஃபுல்லாகவே ட்ரெக் பண்ணி எத்தனை மலைகளை கடந்தேன்னு தெரியல. நம்ம சும்மா சொல்கிறோம். இதையெல்லாம் ட்ரெக் பண்ணி எங்கேயோ போய் கடைசியில் இங்கே வந்து நின்றுருக்கோம். இதுக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 6 to 8 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான நடந்து வர்றது தானேங்க. அதனால் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு சர்வே என்ன அப்படின்னா, இங்கே ரோடு போடுறாங்களே, ரோடு போடும்போது ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக ரோடு போடுவாங்க. ஸ்ட்ரைட்டானா சின்ன சின்ன பெஞ்சோட ஸ்ட்ரைட்டாக தான் போடுவாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 கிலோமீட்டர் வந்து தான். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா மலையில் ஏறி இப்படி கிராஸ் ஆகி இதெல்லாம் வந்தோம். ஸோ ஆப்வியஸாக ஒரு 8+ கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். இதெல்லாமே பயங்கர மிஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம போகிற வில்லேஜ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த மிஸ்ட்டு தெரியுது பார்த்திங்களா, இதுக்குள்ளே தான் இந்த வில்லேஜ் இருக்குது. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல. இதெல்லாம் முடிக்கும் போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா டைம் ஆயிரும். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு பிரிச்சுட்டு யாராவது வீட்டில் வச்சுட்டு இந்த 3 வில்லேஜ் போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்கிற டைமிங்கை பொறுத்து ஒருவேளை மேலூர்லேயே தங்குற மாதிரி இருக்குமா, இல்லை நைட்டாக இறங்குற மாதிரி இருக்குமா அப்படின்றது தெரியல. மேபி நைட்டாக இறங்கினோம்னா அது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும், இல்லை எங்களுக்கு எந்த அளவுக்கு த்ரில்லிங்காக இருக்கும் அப்படின்றது தெரியல. மேபி அது நடந்ததுன்னா அதே நீங்கள் வந்து இந்த விலாகில் பார்ப்பீங்க. ஸோ இப்போதைக்கு டென்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. இதெல்லாம் தாண்டி நம்ம அந்த வழியில் போய் அந்த ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு வர போகிறோம். சரி, ரொம்ப பனியாக இருக்குதுங்க. அப்படியே காதுக்குள்ளே, மூக்குள்ளே, வாய்க்குள்ளே எல்லா இடத்துலையும் பனியாக போகுது. சரி, ஓகே, நம்ம அப்படியே கிளம்புவோம்.